கேட்கிறேன் அந்த ஓசைக்கு இணையான இசையிலே உந்தன் கூந்தல் முடி கொஞ்சம் அசைகின்ற அந்த அசைவுக்கு நடனங்கள் இடையில்லை சிற்பம் கவிதை ஓவியம் மூன்றும் சேரும் ஓரிடம் கண்டேன் பெண்ணே நான் உன்னிடம் பெண்ணெல்லாம் போல இருக்க நீ மட்டும் என் நெஞ்சை மயக்க பூமிக்கு வந்தாய தேவதை போலவே அடடா பிரம்மன் புத்திசாலி அவனை விடடா நஷ்டசாலி பொண்ணு கூட பசங்க எல்லாரும் போடுறீங்க வெல்கம் பேக் டு மை சேனல். ஆனால் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மேரேஜ் vlog தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி மெஹந்தி ஃபங்க்ஷனோட vlog வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை பார்த்துட்டு வாங்க. நைட்டு போட்ட ஆட்டத்தில் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சு சீக்கிரமாகவே கிளம்பியாச்சு. அப்படி போட்ட மேக்கப் நான் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோ எல்லாமே எடுத்துக்கிட்டோம். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அந்த வீடியோவை எடுத்துகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பரோட்டா, சிக்கன் குருமா, அப்புறம் கொஞ்சமாக பெப்சி குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தா மாப்பிள்ளையை விட இங்கே இருக்க குட்டீஸ் எல்லாமே தான் வந்து கோட் ஷூட்லாம் போட்டு சூப்பராக ரெடியாக இருந்தாங்க. வீட்டில் யார் முதல்ல ரெடியாக இருக்காலோ அவங்கள போய் மண்டபத்தில் விட்டுறேன்டாங்க. சரி நம்ம தான் கிளம்பிட்டோமேன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டோம். நாங்கள் போனதே கொஞ்சம் லேட்டு தான், இருந்தாலும் எங்கள் வீட்டில் நான் தான் முதல்ல போனேன். மெஹந்தி நைட்டுக்கு நான் லேட்டாக வந்ததுனால வீடியோஸ் எல்லாமே ஒழுங்காக எடுக்க முடியல. இப்போ கொஞ்சம் சீக்கிரம் வந்ததுனால வீடியோஸ் எல்லாமே பொறுமையாக எடுத்தேன். அப்புறம் வெல்கம் ட்ரிங்காக வந்து ரோஸ் மில்க் கொடுத்தாங்க. ஸோ அதையும் குடிச்சிட்டு மாடிக்கு போயாச்சு. ஸ்டேஜ் எப்போனா ஃப்ரீயாக இருக்கோ அப்போனா போய் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்புறம் பொண்ணு வந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் மாடியிலேருந்து கீழே வந்துட்டேன். அப்புறம் மண்டபத்துக்கும் எல்லாருமே வீட்லேருந்து வந்துட்டாங்க. எல்லாருமே கெஸ்ட் எல்லாமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் மாப்பிள்ளை வந்தோன்னா மாப்பிள்ளையை வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா மாப்பிள்ளை ஓவர் ஸ்பீடில் நடந்து போயாச்சு. நீங்கள் வேகமாக போனால் எங்களுக்கு என்ன, நாங்கள் அப்பயும் வந்து ஸ்லோ மோஷனில் வீடியோ எடுப்போங்கிற மாதிரி அதையும் ஒரு வீடியோ எடுத்தோம். அப்புறம் கொஞ்ச நேரம் கசின்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஃபன் பண்ணிவிட்டு மாப்பிள்ளையை ஸ்டேஜுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. ஸ்டேஜில் போயிட்டு கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு மாப்பிள்ளையை வந்து பள்ளிவாசலுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. அப்புறம் பொண்ணு மட்டும் தான் மண்டபத்தில் இருக்கும். மாப்பிள்ளை வீட்லேருந்து பொண்ணுக்கு மகர் கொடுத்துட்டு போத் க்ரூம் அண்ட் பிரைடு ரெண்டு பேருமே வந்து சைன் போட்டு நிக்காவை முடிச்சிருவாங்க. இதில் எங்களுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான வேலையை கொடுத்துட்டாங்க கைஸ். அதாவது மொய் எழுத உட்கார வச்சுட்டாங்க. கீழே வந்து லஞ்ச் போயிட்டு இருந்துச்சு, நாங்கள் மாடியில் வந்து உட்காந்துருந்தோம். இதில் எங்களுக்காக ஜூஸ் வேறு வந்துச்சு. அன்றைக்கி டே ஃபுல்லாகவே இந்த ஃபேன் தான் என்னை காப்பாற்றுச்சு. ஏன்னா இந்த சம்மரில் நிற்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதை பார்த்துட்டு நிறைய பேர் இதெல்லாம் மைக்கான வரை கேட்டுச்சோ. அப்புறம் சாப்பாடு தான். கீழே சாப்பிட போனால் பந்தி பரிமாற எங்கள் அம்மாவே இருக்காங்க. அப்புறம் என்ன கவலைன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு சீட்டை பிடிச்சி உட்காந்துச்சு. லஞ்ச் முடிஞ்ச பிறகு மாப்பிள்ளையும் வந்து தோலை சாப்பாடுக்கு சாப்பிட போயிட்டாங்க. அப்புறம் என்ன ரூம் ஃப்ரீயாக தானே இருக்கும், உண்ட மயக்கம் தொண்டனுக்குங்கிற மாதிரி ரூமில் போய் ஏசியில் உட்காந்துட்டோம். என்னோடய சைல்ட்ஹுட் மெமரிஸில் இதோ ஒன்று, இந்த வாட்டர் பாட்டிலில் வந்து ஊக்கால ஓட்டு போட்டு ஜாலியாக தண்ணி குடிச்சிட்ருப்போம். அப்புறம் இவங்க தான் எங்கள் வீட்டு வீடியோகிராஃபர். அப்புறம் ஃபேமிலியே எல்லோரும் சேர்ந்து ஒன்றா வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு வீடியோகிராஃபரையும் சும்மா விடாமல், அப்புறம் கல்யாண வீடியோ எடுக்க வந்த ப்ரொஃபஷ்னல் வீடியோகிராஃபரையும் சும்மா இல்லாமல் அவர் வீடியோ எடுத்து தென் சிடி வர வரைய யார் வெயிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எங்கள் ஃபோன்லேயே வீடியோ எடுக்க சொல்லி இல்லாத வேலை பண்ணோம்.
அப்புறம் இங்கே எல்லா வீடியோஸ் எல்லாமே எடுத்து முடிச்ச பிறகு பொண்ணு மாப்பிள்ளையை வந்து ஸ்டேஜில் வந்து உட்கார வச்சுட்டாங்க. ஸோ அதுக்காக தான் அங்கே மண்டபத்தில் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணது. அப்புறம் ஒவ்வொருத்தவங்களும் பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்துட்டு அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை கூட கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஏன்னா நான் வந்து மார்னிங் வந்து நான் சிம்பிளான ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன், ஏன்னா மண்டபத்தில் நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வீட்டுக்கு போய் ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டான். மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் பொண்ணு மாப்பிள்ளை ஃபஸ்ட்டு வருவாங்க. ஸோ அதனால் கேம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே சீக்கிரம் வந்துன்னு சொல்லிட்டு இது கல்லெல்லாம் பேக் பண்ணது எல்லாத்தையும் தூக்கி போகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து வந்துட்டோம். அப்புறம் அன்னைக்குன்னு பார்த்து இங்கே எங்கள் ஊர் சைடில் கரண்டே இல்லை. ஸோ அது வேறு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அங்கே போய் தான் வந்து லெஹங்கா எல்லாமே ஃபோட்டோஸ் எடுத்தோம். அதுக்கப்புறம் கேம்ஸுக்கு வந்து இந்த அரிசி அளக்காமல் பூ வச்சுருந்தாங்க. ஸோ அதே டெக்கர் பண்ணிவிட்டு கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சுத்தமாக இடம் முடியலேடி வாய்ப்பே இல்லை. பொண்ணுக்கு கூட போட சொன்னா எல்லாருக்கும் போடுறீங்க. ஓகே மச்சி 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 முன்னாடி சொல்றாங்க. பொண்ணு கொஞ்சம் ஏதாவது மறைக்கிடுவாங்க. ஸோ பொண்ணு முன்னாடி போதுமா? அப்படியே வச்சிருந்தாங்க. பாதி இருக்கு கொண்டு நல்லா அரைச்சி கொண்டு
அமைதியா அமைதியே கிடையாது எங்களுக்கு. ஈக்குவாலிட்டி நாங்களா கண்ணாடி நீங்களும் இறங்கி வரணும்னா நாங்களும் இறங்கி வரல சம்மந்தம் பின்னாடி போயிட்டீங்கன்னா சோபா ஊத்தி போட்டு அப்புறம் வருந்தேன் அம்மா சொன்னதான் கேள்வி நான் இப்ப மாங்க வச்சிருக்கேன் பொதுவா சொல்றேன் அம்மாவுக்கு கை வலிக்குதாவா கை சாப்பாடு பண்ணி சாப்பிட்டு சாப்பிட்டு போலாம் சுத்திலாம் வந்து அது ஒரு எப்படி கொடுக்குது நாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்க சின்ன மாமி உனக்கு டைம் வேஸ்ட் ஆகுது டிஸ்டன்ஸ் ஆகிட்டே இருக்கும் அடுத்து பக்கத்து வீட்டில் போய் உட்கார வச்சுருக்கேன் இதான் பண்ணுவோம் இல்லைன்னா பக்கத்து டிஸ்டன்ஸ் ஆகும் அனசன மந்தி போட்டு வச்சிருக்கேன் அவ்வளோதான் 4 பேர் போய் உட்காந்துன்னா முடிஞ்சிச்சு போட்டிச்சா மெசேஜ் மாட்டி கொடுத்து 5 பேர் இதெல்லாம் இல்ல ஒரு இன்ச்சு தான் அவ்வளவுதான் சீக்கிரமா நாலு தான் எடுத்துக்கணும். 4 தான் எடுத்துக்கணும். அதனால உங்கள்கிட்ட இருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம். அது 4 இருக்கு. ஆமா அங்கே விட்டீங்க ஏன்னா விளாண்ட அப்படியே விளாண்டு
அல்ஹம்துலில்லாஹ் மாப்பிள்ளை வீட்டில் எல்லாமே முடிஞ்ச பிறகு பொண்ணு வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவாங்க. நைட்டு வந்து எங்களுக்கும் வந்து அங்கே சாப்பாடு. சரின்னு சொல்லிட்டு அங்கே போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரீயாக தானே இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் சும்மா தரங்கம்பாடி பீச்சுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். பாதி விட்டு போன பிறகு ஃபோன் வந்து இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. அப்புறம் பீச்சுக்கு போனால் சரி வராதுன்னு சொல்லிட்டு திரும்ப வண்டியை திருப்பிட்டு பொண்ணு வீட்டுக்கு வந்தாச்சு. தென் மறுநாள் மார்னிங்கே வந்து பொண்ணு வீட்டில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு பொண்ணை வந்து அழைச்சிட்டு வரணும். பட் அதுக்கு சுத்தமாக எனர்ஜி இல்லை. அப்புறம் மதியானம் மட்டும் பெரியம்மா வீட்டில் சாப்பாடு. ஸோ வந்து பொண்ணை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு வரலான்னு சொல்லிட்டு அங்கே லஞ்சு முடிச்சுட்டு ஜாலியாக கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு லேட்டாக தான் வீட்டுக்கு வந்தோம். இதே போல் நிறையா ஒர்க்ஸ் நம்ம சேனலில் நெக்ஸ்ட் வருது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.